ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டே 12 ஆஃப் 20 டேஸ் கோடிங் சேலஞ்ச் இந்த பிகினிங் ஆஃப் 2025 சீரிஸில் 12th டே சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டிங் டிஜிட்ஸ் ஆஃப் எ நம்பர். ஒரு நம்பர் நம்ம வாங்குகிற யூசர்கிட்டேருந்து அதில் எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூட்டில் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஒரு இன்புட் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? என்னன்ற ஒரு வேரியபிள் வச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 4, 5, 6 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதில் வந்து 3 டிஜிட் இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒரு டிஜிட்டு, இது ஒன்ஸ், இது டென்ஸ், இது ஹண்ட்ரட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 3 டிஜிட் இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் வாங்கிட்டோமா? இப்போ வந்து கவுண்ட்டுன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இன்ட்டு கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறேன் இனிஷியலாக. நெக்ஸ்ட்டு வந்து வைல் லூப் யூஸ் பண்ண போகிறோம். வைல் நம்ம வாங்கினோம்ல, அது வந்து n வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் கொடுக்குறோம். ஸோ கொடுத்துட்டு n டிவைடட் ஈக்குவல் டு 10ன்னு தரோம். ஏன் இது தரோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் ரிவர்ஸ் நம்பரில் n டிவைடட் ஈக்குவல் டு 10 அப்படின்னா n ஈக்குவல் டு n டிவைடட் 10. இதுதான் இதுக்கான மீனிங். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம ஒவ்வொரு தடவை இந்த லூப்புக்குள்ளே போகும்போது ஒவ்வொரு வேல்யூவாக டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 5, 4, 6ன்னு இருக்கா? ஸோ நம்ம லூப் ரன் ஆகும்போது 6 வந்து டிக்ரீஸ் ஆகிடும், 6 வந்து போயிடும். இப்போ நெக்ஸ்ட்டு லூப்பில் வந்து 5, 4 மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு லூப் செகண்ட் லூப் வரும்போது 4ம் போயிடும். ஸோ தேர்ட் லூப்பில் வந்து 5 மட்டும்தான் இருக்கும். ஸோ தேர்ட் லூப் வரும்போது முடிஞ்சு வெளியே போகும்போது 5ம் போயிடும், 0க்கு கம்மியாக வந்துடும். ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கவுண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ 0 வர வரைக்கும் நம்ம வந்து கவுண்ட் பண்ணுறோம். இப்போ 0ன்னு இருக்குது கவுண்ட் வேல்யூ. ஃபஸ்ட்டு லூப் வந்து ரன் ஆகுது. ஓகேங்களா? நான் இங்கே போட்டு காமிக்கிறேன். 4, 5, 6. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லூப்பில் என்ன ஆகும் அப்படின்னா, n டிவைடட் ஈக்குவல் 10. ஓகேங்களா? இந்த ஒரு வேல்யூ வந்து 10ஆல் டிவைட் பண்ணால் அதோட கடைசி வேல்யூ வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நார்மலாக கால்குலேட்டரில் போட்டாலே வரும். இப்போது ஃபஸ்ட்டு லூப் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு 4, 5 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து செகண்ட் லூப் ரன் ஆகும். 4, 5 கிடைக்கும். கவுண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா? கவுண்டோட வேல்யூ 1ன்னு ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் லூப் வரும்போது 4ன்னு மட்டும்தான் வரும். ஓகேங்களா? 4ன்னு மட்டும்தான் வரும், 5ம் போயிடும். நெக்ஸ்ட்டு கவுண்டோட வேல்யூ 2ன்னு ஆகிடும். ஓகேங்களா? ஸோ தேர்ட் லூப் நடக்கும். தேர்ட் வந்து செக் பண்ணும், இது 4 வந்து 0வோட பெருசு தானே, n கிரேட்டர் தென் 0 தான் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து தேர்ட் லூப் ரன் ஆகும். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா 4ம் போயிடும். ஓகேங்களா? 4ம் போயிட்டு 0 வந்துடும். 0 வரும்போது கவுண்ட் வந்து 3ன்னு ஆகிடும். ஓகேங்களா? திருப்பி இந்த லூப் 4th லூப் போவோம். ஓகேங்களா? 4th லூப் போகும்போது 0ன்னு இருக்கா? ஸோ 0ன்னு இருக்கிறதால இந்த லூப்பே அக்செப்ட் பண்ணாமல் இதை விட்டு வெளியே வந்துடும். இதை விட்டு வெளியே வந்த அப்புறம் நம்ம வந்து கவுண்டோட வேல்யூ பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்த்துடலாம். ஜாவா ஸ்பேஸ் day12.java ஜாவா ஸ்பேஸ் day12 ஒரு நம்பர் கொடுக்குறோம். 4, 5, 6 தரேன். 3 டிஜிட்ஸ் இதில் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.